இலங்கையின் 68வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் முதற்கட்ட நிகழ்வுகள் முப்படையினரின் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்வுகளோடு நிறைவடைந்துள்ளது. In honor of the role he played towards freedom in this country. ஆயிரத்து 1948ஆம் ஆண்டு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியிலிருந்து சுதந்திரமடைந்த இலங்கை இன்று வியாழக்கிழமை தனது 68வது சுதந்திர தினத்தை கொண்டாடியது. ஒரே நாடு மகாசக்தி என்ற தொனிப்பொருளில் இந்த முறை சுதந்திர தின கொண்டாட்டங்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பு காலிமுகத்திடலில் நடத்தப்பட்டது. முன்னதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜிர அபேவர்தனவின் வருகை இடம்பெற்றது. அமைச்சர் வஜிர அபேவர்தன அவர்களும் அவரது பாரியாரும் வருகை தந்திருக்கிறார்கள். බස්හාර පලාතේකරු ආණ්ඩුකාර්තුමන් බස්හාර පලාතේකරු ප්‍රධාන අමාත්‍යා ස්වදේශ කර්තෘමාත්‍යාංශයේ ලේකම් අතිරේකම් තුමිය කොළඹ දිස්ත්‍රික් ලේකම්තුමා විසින් ගරු අමාත්‍යතුමන් එම මැතිනිය පිළිගනු ලබනවා. அதனைத் தொடர்ந்து பிரதமர் நீதியரசர் ஸ்ரீபவன் வருகை தந்ததோடு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜிர அபேவர்தன அவரை வரவேற்றார். தொடர்ந்து சபாநாயகர் கரு ஜெயசூரிய வருகை இடம்பெற்றதோடு கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வருகையும் இடம்பெற்றது. The arrival of the Honorable Prime Minister Ranil Wickremesinghe, accompanied by his wife Mrs. Maitri Wickremesinghe. பிரதமரை உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர், மேல் மாகாண ஆளுநர், மேல் மாகாண முதலமைச்சர் ஆகியோர் வரவேற்றனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து அதிமேதகு ஜனாதிபதியின் வருகை இடம்பெற்றது. ප්‍රධාන පීඨිකාව අභියසදී 68 වන නිදහස් සමරුව වෙනුවෙන් පිළිගනු ලබනවා. ஜனாதிபதியை பிரதமரும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சரும் வரவேற்றனர். வருகை தந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தேசிய தினத்தில் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார். ජය සක්කන වන්දේ අධිකර ජනාධිපති ජාතික ධජය ඔසවනු ලබනවා. රාජ්‍යනායක කණ්ඩායමේ ශිල්පීන් සංස්කෘතික කණ්ඩ දෙපාර්තමේන්තුව මගුල් බෙර සහ ජය සක්කන සඳහා එක්ව සිටියා. இதனைத் தொடர்ந்து தெரிவு செய்யப்பட்ட 100 பாடசாலை மாணவர்களினால் சிங்கள மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. For the national anthem, which will be sung by 110 school children from 10 schools. நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த சகல பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் பொதுமக்களுக்காக 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அத்தோடு 21 மரியாதை வீட்டுகளும் தீர்க்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி இந்த நாட்டு மக்களுக்காக சுதந்திர தின உரையினை ஆற்றினார். 2016 අද දවසත් මේ සියල්ල ගත් විට නිදහස පිළිබඳව කතා කරන විට ආර්ථික වශයෙන් දේශපාලන වශයෙන් இதன்போது யுத்தம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து தெளிவுபடுத்திய அவர் ஐநா மனிதுரிமை பேரவை பிரேரணையினூடாக இலங்கை இராணுவத்தினரை பாதுகாப்பதோடு அவர்களை கௌரவப்படுத்தப் போவதாகவும் கூறினார். ஜனாதிபதியின் உரையை தொடர்ந்து இலங்கை முப்படை மற்றும் போலீசாருடைய மரியாதை அணிவகுப்புகளும் இடம்பெற்றன. වර්තමානය වන විට 40,000 වර්තමාන ආරක්ෂක අමාත්‍යතුරේ දරන ජනාධිපතිතුමන් කරන ශ්‍රී ලංකා සන්නාසම් ගරු ජනාධිපතිතුමන්ට යකොන්ත සහ ආචාර පෙළපාලි යුද්ධ හමුදාවේ ඉංජිනේරු රෙජිමේන්තුව කොණ්ඩාටத்தில் ශ්‍රී ලංකා යුද හමුදා සන්නහ සන්නද්ධ බලකාය සන්න නිලධාරී 1 එම්.එම්. සූරසේන පිදුම් ලැබුවා. කාලතුවක්කු හමුදා කණ්ඩායම්යි ඉංජිනේරු බලකා කණ්ඩයේ අවසානයට ගමන් කරන්නේ මේජර් කමල් විජේසිංහගේ මෙහෙයවීමෙන් තම රෙජිමේන්තු
இங்கே மின்சார பொறிமுறை அணி ඒ සමගම මේජර් නිශාන්ති ලියනගේගේ මෙම කාන්තා බලකා කණ්ඩයේ අවසානයට ගමන් කරන්නේ බලලා இந்த வேளையிலே நீங்கள் இலங்கை ராணுவத்தினுடைய முன்னோடி කරන ආකාරය දැක බලා ගැනීමට හැකි. A float command special ගුවන් හමුදා තුන්වන බලගණය is the decorum of Sri Lankan women. This quadrant task force. And ආය ප්‍රභූ ආරක්ෂාව ශක්තිමත් කිරීමටත් නිදහසෙන් පසු මෙරට ඇති වූ සිවිල් අරගල පාලනය කිරීම සඳහාත් ජීවිත පරිත්‍යාගය කරමින් සුවිසල් මෙහෙවරක් ඉටු කරනු ලබනවා. ප්‍රභූ மரியாதை அணிவகுப்புகளை தொடர்ந்து இலங்கை யுத்தப்படையினரின் கனரக ஆயுதங்களினதும் ஆயுத படைப்பிரிவின் இராணுவ வாகனங்களினதும் அணிவகுப்பு கண்காட்சிகள் இடம்பெற்றன. පුපුරණද්‍රව්‍ය හඳුනා ගැනීමට දිවෙන්නේ විවිධ බටපිරිස් ගමන් ගන්නා රථය මානුෂවාදී බිම්බෙඩි ඉවත් කිරීම සඳහා මහඟු දායකත්වයක් ලබා දෙන இதன்போது பராசூட் மூலம் வீர வீராங்கனைகள் சுமார் 60,000 அடி உயரத்தில் இருந்து பராசூட் மூலம் பறந்து சாகசங்களை நிகழ்த்தி தேசிய நிகழ்வுக்கு மரியாதை செலுத்தினர். 68வது சுதந்திர தின நிகழ்வில் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன், அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் உட்பட அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வெளிநாட்டு தூதுவர்கள், அழைப்பாளர்கள் என பலரும் அங்கு கலந்து கொண்டார்கள். இராணுவ அணிவகுப்புகளை தொடர்ந்து தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய சுதந்திர தினத்தின் முதற்கட்ட நிகழ்வுகள் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய நிகழ்வினை உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஊடகங்கள் பலவும் நேரடியாக ஒலிபரப்புகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. සිතන්නට යමක් සිතා අවබෝධයෙන් නිතුව ක්‍රියා කළ යුතු යුගයක් වඩාත් ප්‍රායෝගිකව අපි මුහුණ පාන අභියෝග හඳුනාගත යුතු මොහොතක්. ඒ අභියෝග දිනන්නට නිදහස උදා කරගන්නට ශක්තිය ධෛර්යය රටට අත්පත් කර දුන් රටට කියූ 68 වන නිදහස් සමරුවෙන් අතිගරු ජනාධිපතිතුමන් නික්ම යාමත් සමග අපි දකින්නේ කරු අග්‍රාමාත්‍යතුමන් නික්ම යාම සඳහා එතුමාගේ රිය පෙළ